நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்முடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு மன அமைதி, வெற்றிக்கான பாதை, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். இதில் நம்ம ஒரு 3 கதையை பார்க்கலாம். அதாவது மலை சூழ்ந்த கிராமத்தில் வாழக்கூடிய ஒரு மாஸ்டர் லீ அப்படிங்கிறவரை சந்திக்க மன அழுத்தம் மற்றும் குழப்பத்தில் இருக்கக்கூடிய வேய் அப்படிங்கிற ஒரு இளைஞன் வரான். அவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. மாஸ்டர் சொல்றாரு, நீ தினமும் உன்னோட வீட்டை சுத்தம் செய்வியா அப்படின்னு கேட்குறாரு. 1 வாரம் சுத்தம் செய்யாமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அவன் சொல்றா, வீடு தூசியும் குப்பையுமா மாறிடும் அப்படின்னு சொல்றா. உடனே மாஸ்டர், உன்னுடைய மனசும் அதே மாதிரி தான், தினமும் பயம், கவலை, எதிர்மறை எண்ணங்கள்லாம் சேர்த்து வைக்காத, அதை இமிடியேட்டாக கிளியர் பண்ணிடு அப்படின்னு சொல்றாரு. குளத்து நீரில் மண்ணை போட்டால் நீர் கலங்குது, அதையே அசைக்காமல் அமைதியாக விட்டால் மண் அடியில் போயிட்டு நீர் தெளிவாக இருக்குது. அதே போல தான் நம்மளுடைய எண்ணங்களையும் அமைதியாக விட்டால் மனசு தெளிவாகும். டெய்லி காலையில் ஒரு 10 மினிட்ஸ் மூச்சு பயிற்சி செய்யுங்க. நைட்டு தூங்கத்துக்கு முன்னாடி நம்மளுடைய கவலையெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு நம்ம நல்லதை மட்டுமே நினச்சி அதுக்கு நன்றி செலுத்திட்டு தூங்குங்க. கவனத்தை எதிர்மறையிலேருந்து நேர்மறையான விஷயங்களுக்கு திருப்புங்க. இப்போ ஐன்ஸ்டீன் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கடுமையான ரொம்ப கணக்கெல்லாம் போட்டுட்டு இருப்பாரு. அப்பப்போ அவரோட மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக வாக்கிங் போவார். அப்புறம் வயலின் வாசிப்பார். இப்போ நம்ம எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்னு ஒரு கதையை பார்க்கலாம். சூர்யா எப்போவுமே வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் எல்லாத்தையுமே தோத்துட்டே இருக்கேன் அப்படின்னு எப்போவுமே நெகட்டிவாகவே புலம்பிகிட்டே இருப்பான். அவனுடைய ஃப்ரெண்டு குமார் ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணுறான். இப்போ 3 விதை மூட்டை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒன்றுத்தில் கோதுமை விதை நல்லா முளைச்சி பசுமையாக நல்லா கோல்டன் கலர் நல்லா மகசூல் விளைஞ்சிருக்குது. இன்னொரு மூட்டையில் பார்த்திங்கன்னா வளராத நிலத்தோட வளத்தை கெடுத்துருச்சு. பழைய விதையெல்லாம் போட்டதுனால அந்த விதை வளரவே இல்லை, லேண்டும் ஸ்பாயில் ஆகிடுச்சு. இன்னொன்று பாதிக்கப்பட்ட கரைப்பட்ட விதைகள், மற்ற நல்ல பயிர்களையும் அழிக்கக்கூடிய களைகளை அது வளர்த்துருக்குது. இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, நல்ல எண்ணங்கள் விதைத்தால் வாழ்க்கை வளமாகும். பழைய கவலைகளை பிடிச்சு வச்சுட்டு இருந்தா அதுக்கெல்லாம் எந்த பயனும் கிடையாது. எதிர்மறை எண்ணங்களை வளர்த்தா உங்களுடைய வாழ்க்கையும் அழிஞ்சு போயிடும். எண்ணம் போலதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நேரமும் உழைப்பும் எப்படி நமக்கு உதவி பண்ணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பிச்சைக்காரங்க இருக்கிறாங்க. அதாவது ராஜு ஒரு பணக்கார அப்பா. பணக்கார அப்பா தாய் இல்லாத தன்னுடைய மகனை ராஜு ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டு வர்றாரு. எந்த வேலைக்குமே போக விடாமல் நேரத்தை ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறத நினச்சி கவலைப்படுறாரு. கோயில் ஆலமரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அவனை கூட்டிகிட்டு போயிருக்காரு கோயிலுக்கு. அங்கே 3 பிச்சைக்காரங்க ராஜு தான் கையாலேயே எல்லாருக்கும் 1 ரூபா பணம் கொடுத்துட்டு வரான். இப்போ 1 வருஷம் கழிச்சு அங்கே போகிறாரு. முதல் நபர் என்ன பண்ணுறாரு, அந்த பணத்தை வச்சுட்டு 3 மாதம் உட்காந்து சாப்பிட்டுட்டு பணம் காலியானது மறுபடியும் அந்த மரத்தடியில் பிச்சை எடுக்க ஆரம்பிக்கிறாரு. 2வது பிச்சைக்காரர் என்ன பண்ணுறாங்க, அந்த பணத்தை வச்சு ஒரு பழக்கடை ஆரம்பித்து தன்னுடைய உழைப்பால் முன்னேறி வசதியாக வாழ ஆரம்பிச்சிடான். 3வது நபர் தான் கிடைச்ச பணத்தை எல்லாம் சூதாட்டத்தில் தொலைச்சிட்டு இனிமேல் மோசமான நிலைக்கு போயிட்டு பகலில் சூதாடி மாலையில் சாயந்தரத்தில் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிடாரு. அவங்க அப்பா இப்போ அந்த பையன்கிட்ட லெசன் சொல்கிறாரு, பணம் போனால் மறுபடியும் சம்பாதிச்சிடலாம், ஆனால் நம்ம செலவழிச்ச அந்த டைமில் நமக்கு திரும்ப கிடைக்காது. நாளை அப்படின்னு சொல்லி நீ தள்ளி போடாமல் இன்றைக்கே உன்னுடைய பயனுள்ளதாக மாற்றிக்கிட்ட அப்படின்னா உழைப்பை மட்டுமே நீ நம்பினேன்னா உன்னால் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. இப்போ நம்ம பிறரை பற்றி பேசுகிறதுனாலையும் பொறாமப்படுறதுனாலையும் நம்மளுடைய நேரம் தான் வீணாகமே தவிர நமக்குள்ள எதிர்மறை எண்ணங்களும் அதிகமாக வளரும். அப்படி இல்லாமல் நம்ம நேர்மறை எண்ணங்களோட கடினமாக உழைச்சா நம்ம வாழ்க்கை பிரகாசிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிவிட்டு நம்மளுடைய வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.